சில தொழில்களுக்கெல்லாம் வந்து இறக்குமதி வரியை வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. சில தொழில்கள்லாம் ஏற்றுமதிக்கான வரி விலக்கு வந்து கொஞ்சம் வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது வரி குறைப்புன்றது, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரியில் கடந்த 5 வருஷமாகவே வந்து ஒரு 300-400 எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருந்தது. அதெல்லாம் ஒன்றொன்னா கம்மி பண்ணிட்டே வந்தாங்க. ஏன்னா வந்து டூ மணி நோட்டிஃபிகேஷன் அகெயின்ஸ்ட் பீஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு சரிப்பட்டு வராது. அதனால அவங்க அதெல்லாம் விலக்கிட்டு எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி 2-3 நோட்டிஃபிகேஷனில் கொண்டு வந்து நிறைய எக்ஸம்ஷன்லாம் வீட் அவுட் பண்ணி, வேண்டாத எக்ஸம்ஷன்லாம் நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ணி, இந்த வருஷமும் அதோட கண்டினியூஷனாக நிறைய எக்ஸம்ஷன்ஸ்லாம் அவங்க எடுத்து கன்சாலிடேட் பண்ணின்னு வராங்க. அதில் 2-3 விஷயம், அதாவது இன்வெர்டட் டியூட்டின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து ஃபைனல் குட்ஸ் இம்போர்ட் பண்ணுறதோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து டியூட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது எப்போவுமே. ஃபைனல் குட்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அந்த டிவிக்கு வந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா அது இறக்குமதி வரி அதிகமாக இருக்கும். அதே டிவிக்குள்ளே இருக்கிற ஒரு பிக்சர் டியூப் எடுத்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண முடியும். நீங்கள் வந்து டிவிக்கு கம்மியாகவும் பிக்சர் டியூபுக்கு ஜாஸ்தியாகவும் இருந்ததுன்னா அது பேர் இன்வெர்டட் டியூட்டி. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டிவியை இறக்குமதி பண்ணுவாங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங் நடக்காது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இன்வெர்டட் டியூட்டி இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் களைஞ்சி எடுத்து அதெல்லாம் வந்து சீர்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த வருஷ பட்ஜெட்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் சார்? இப்போ இந்த மாதிரியான வரி குறைப்பு பண்ணும்போது அது நம்மளுடைய தொழில்துறைக்கு இல்லைன்னா சிறு குறு தொழில்துறைக்கு எந்த அளவுக்கு அது அதுதான். அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து சிறு தொழில்துறைக்கு எப்போ பெனிஃபிட் வரும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பார்ட் பண்ணுறாங்க பார்த்துங்க. அவங்களால பெரிய பார்ட்லாம் பண்ண முடியாது, சின்ன சின்ன பார்ட் தான் அவங்களால பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து இறக்குமதி வரி அந்த பார்ட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த பார்ட்டுக்கு இறக்குமதி வரி கம்மியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. சைனாவில் தான் எல்லாமே பண்ணுறாங்களே, அதனால இறக்குமதி வரி வேறு கம்மியாக பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த தொழிலில் வந்து லேபர் இன்டென்சிவாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த தொழிலுக்கு உண்டான இறக்குமதி வரியை ஜாஸ்திப்படுத்தணும். பண்ணிட்டு இங்கே வந்து ஜிஎஸ்டி போன வருஷமே பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே கம்மி பண்ண வேண்டியதான் பண்ணியாச்சு. அதனால இவங்களோட காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இறக்குமதியோட லோக்கல் ப்ரொடக்ஷன் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாச்சுன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் ஆகட்டும் இல்லை ஏற்றுமதி ஒரு டிமாண்ட் ஆகட்டும் அது நல்லா அதிகரிக்கும். அதனால எம்எஸ்எம்இ ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன காம்பனண்ட், சின்ன சின்ன ஒரு ஐட்டம் அவங்க பெரிய அடுத்த லெவல் பிஸ்னஸ் கொடுக்கறது அது காம்படிட்டிவாக இருக்கணும். இல்லைனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிடுறாங்க. அது ஜிஎஸ்டி வரி குறைக்கணும், மாநிலங்களுக்கான மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை வந்து அதிகரிக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யணும். இல்லை, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் எல்லாமே பார்த்தோம், செப்டம்பர் மாதம் நடந்தது. ஜிஎஸ்டி 2.0 எல்லாம் எல்லா விதமான ரேட் ரேஷனலைசேஷனும் பண்ணிட்டாங்க. 40%ல 28 18 ஆக்கிட்டாங்க, 18 12ன்ற ஒரு இதுவே இல்லாமல் போய் 5ன்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி பல தரப்பட்ட ஒரு ரேஷனலைசேஷன் பண்ணினாங்க. ஒன்று நான் நிறைய பண்ணலாம். ஜிஎஸ்டியில் ஒன்று பண்ண வேண்டியது இந்த இவே பில் ஒன்று இருக்குது, அதை பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் பண்ணல இந்த வாட்டி. அதுலலாம் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜரில் ரேட் ரேஷனலைசேஷன் பண்ணலான்னு. ஆனால் இதில் மேஜராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன் பண்ணதுனால ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கம்மி ஆகிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து ரேட்டு கம்மி ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வரி நிறைய வசூலிக்கலாம். ஆனால் ப்ரொடக்ஷன் டிமாண்டும் அவ்வளோ ஏறலைன்னா பிரச்சனை. இதெல்லாம் முன்னிட்டு அவங்க யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க போன வருஷம். பட் ஆனால் இந்த வருஷம் அவ்வளோ ஏறலை. ஜிஎஸ்டி கலெக்ஷன் கம்மியாக தான் ஏறி இருக்கு, 2% தான் ஏறி இருக்கு. 2% குரோத்தை வச்சுட்டு மாநிலங்களுக்கு இது கொடுத்தானோ, இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணதெல்லாம் மாநிலங்களுக்கு ஒரு போர்ஷன் போய் சேரும். அது எவ்வளோ போய் சேரும், எவ்வளோ பேசிஸில் சேரும்ன்றலாம் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அதில் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு கோரிக்கையை வந்து அந்தந்த மாநிலமும் வச்சிருக்காங்க, எனக்கு இது மாதிரி கொடுங்க, இவ்வளோ வரணும், எனக்கு நாங்கள் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நாங்கள் முன்னிலை மாநிலம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்தும் போய் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் இவ்வளோ பர்சன்டேஜ் 45% உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வந்துடும், ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும் அப்படின்னு ஒரு ஃபைனான்ஸ் 15th சொன்னாங்க. அது மாதிரி 16th ஃபைனான்ஸ் கமிஷன்லேயும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணால் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வரும். ஸ்ரீராம், சேர்மன், டாக்ஸேஷன் கமிட்டி, சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப்